ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான கிச்சன் டிப்ஸோடு தான் வந்திருக்கிறேன். என்ன தான் நம்ம கிச்சனை நம்ம க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த எறும்பு பூச்சியிலேருந்து நம்ம தப்பவே முடியாது. நம்ம சீரக டப்பாலையும் மசாலா டப்பாலையும் இருந்து நம்ம வீட்டில் சண்டை ஏற்படுத்தி விட்ற ஆளே இந்த எறும்பு பூச்சின்னு தான் சொல்லலாம். என்ன தான் நம்ம தூய்மைப்படுத்தி வச்சுருந்தாலும் டக்குன்னு வீட்டுக்கு வந்தவங்க என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கம்மா, என்னம்மா சீனிலெல்லாம் எறும்பு இருக்குது, இதிலலாம் இவ்வளோ பூச்சி, நீ சுத்தமாகவே வச்சுக்க மாட்டியா. ஆனால் நமக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கிச்சனுக்கு நம்ம எவ்வளோ மெனக்கிடுறோம். நம்ம தேய்ச்சி குளித்ததை காட்டிலும் இந்த கிச்சனை தான் அதிகமாக குளிக்க வச்சுருப்போம். ஸோ சில பயனுள்ள தகவல்களோடு வந்திருக்கிறேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், எறும்பு பூச்சி அண்டவே அண்டாது. காலையில் எந்திரிச்சதும் டீ போடுற ஜீனிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். கண்டிப்பாக இதில் சாமி எறும்பாவது இருக்க தான் செய்யும். பூச்சி வர்றதுக்காக வாய்ப்பு இல்லை. கடி எறும்போ சாமி எறும்போ வரும். ஸோ நான் சொல்கிற இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். எறும்பு பூச்சி அண்டவே அண்டாது. ஆனால் டீக்கு பாலில் போடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போடுங்க. இந்த மாதிரி கிராம்பு இருக்குது இல்லைங்களா, ஒரு 5-6 கிராம்பை ஜீன் டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. ஆனால் எவ்ரி டைம் நீங்கள் ஒரு சுகர் பாலில் போடும்போதும் சரி, டீயில் போடும்போதும் சரி, கொஞ்சம் கவனமாக போடுங்க. டீ போடுறவங்களுக்கு உள்ளே விழுந்தால் அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸாக தான் இருக்கும். பட் பால் இந்த மாதிரி இதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. இந்த ஹேக் சூப்பரான, எனக்கு தனிப்பட்ட முறையில் சூப்பராக ஒர்க் ஆகுது. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாம்பார் பருப்பு, துவரம் பருப்பு, கூட்டுக்கடல பருப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டு அதிகமாக, பூச்சி வண்டு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டிப் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4-5 வரமிளகாவை உள்ளே போட்டு வச்சு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. கொஞ்சம் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோலேருந்து 1/2 கிலோ பருப்பு வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் இன்னும் அதிகமான குவான்டிட்டி வச்சுருக்கீங்கன்னா இந்த பட்டை வத்தல் இதெல்லாம் போட்டு வச்சுட்டு ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் வெயிலில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். பூச்சி நெருங்கவே நெருங்காது. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மசாலா டப்பாவில் பார்த்தீங்கன்னா பூச்சி புழு இதெல்லாம் வச்சிரும் இல்லைங்களா. ஸோ நான் சொல்கிற இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பூச்சி எறும்பு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த வண்டு மாதிரி இருக்க பூச்சி ரொம்ப வந்துடும். ஸோ நீங்கள் இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பரான டிப்ஸ் இது. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கான உப்பு இதில் லேசாக நீங்கள் தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்பைக்கு எடுக்கிற பாக்ஸாக இருக்கிற பட்சத்தில் இது நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியான அளவு போட்டுக்கோங்க. நீங்கள் குழம்புல சேர்க்கும் போது அதுக்கு ஏற்றது மாதிரி கம்மியாக சேர்த்துக்கோங்க. 4வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து, பொட்டுக்கடலை இந்த மாதிரி பாக்ஸஸ் இருக்குல்ல, நான் தேவையான அளவுக்கு தான் வாங்கிக்கிருவேன். இருந்தாலும் இந்த வெயில் நேரத்துக்கு அதுலேயுமே பூச்சி எறும்பு எல்லாம் எறும்புலேருந்து இதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம அண்ணாச்சி கடையிலேருந்து ஸ்பைசஸ் வாங்கையில் நம்ம கேட்குறத காட்டிலும் அதிகமாகவே கொடுப்பாங்க இல்லைங்களா. இந்த பிரியாணி இலை தாங்க மேஜிக் பண்ண போகுது. இதை பொட்டுக்கடலை பாக்ஸ்குள்ளேயும் இந்த மாதிரி உளுந்து பாக்ஸ்குள்ளேயும் போட்டு வச்சு பாருங்கள். பூச்சிப்பட்டை கண்டிப்பாக வரவே வராது. இது நான் தனிப்பட்ட முறையில் ஃபாலோ பண்ணுற ஹேக். எனக்கு சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் இது எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்களேன். நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி தான் பூச்சி வந்துருச்சுன்னு சொல்லி சண்டை வரும் இல்லைங்களா. இனிமேல் வரவே வராது. அடுத்து ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கற்கண்டு, மண்டை வெல்லம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நீர் கோர்த்துட்டு நிறைய பொருள் வேஸ்ட் ஆகும் இல்லைங்களா. நான் இதை போட்டு ஒரு 4 மந்த் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் இருக்குது இல்லைங்களா, A4 ஷீட் மாதிரி கொஞ்சம் தடிமனாக இருக்கக்கூடிய பேப்பரை நான் ஃபோல்டு பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அடியில் வைக்கல அந்த பாத்திரத்தில் கண்டிப்பாக ஈரம் சேரவே சேராது. நான் வச்சுருக்க பாத்திரம் பார்த்தீங்கன்னா சில்வர் பாத்திரம் தான். அப்படியுமே இருந்து எனக்கு இது 6 மந்த்துக்கு மேலே ஒரு சின்ன ஈரம் கூட இல்லாமல் சூப்பராக இதாகிட்டு வருது. ஸோ இது யூஸ்ஃபுல்லான டிப்பு. அடுத்த விஷயம், மைதா மாவு, கோதுமை மாவு, அப்புறம் சோள மாவு இதெல்லாம் மேக் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம். ஒரு டைம் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு 2 நாள் 3 நாளே அதில் வண்டு வந்துடும் இல்லைங்களா, நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சால் கூட. ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு அதில் கலந்து வச்சு நீங்கள் பேக் பண்ணி வெளியிலே வச்சு பாருங்கள். கண்டிப்பாக புழு பூச்சி அதில் வரவே வராது. இதுவுமே ரொம்ப ஒரு ஆரோக்கியமான டிப்பும் கூட.
நெக்ஸ்ட்டு வந்து உப்பு ஜாடி. உப்பு ஜாடியில வந்து பார்த்தீங்கன்னா, நான் கடைசி தான் இன்னும் நான் இந்த மந்த்துக்கானது இனிமே தான் நான் ஃபில் பண்ணணும். இருந்தாலும் அடி உப்பா இருக்குது பார்த்தீங்களா? அடி உப்புமே எனக்கு எவ்வளோ ஒரு உதிரி உதிரியா இருக்குன்னு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் மணல் மணலா இருக்குது. நெறைய பேத்துக்கு ஜாடியில வைக்கிறவங்களுக்கு நீர் கோர்த்துரும். நீர் கோர்க்கிறது வீட்டுக்கு நல்லது இல்லன்னு சொல்லுவாங்க. மெடிக்கல்ல வந்து இந்த மாதிரி ப்ரவுன் ஷீட் மாதிரி தருவா இல்லைங்களா? அந்த பேப்பர சுருட்டி இந்த மாதிரி உங்க உப்பு ஜாடிக்குள்ள காட்டுறது மாரி போட்டு வச்சு பாருங்க. உங்க அடி பகுதியில இருக்க உப்பு, கல் உப்பா இருந்தாலும் சரி, நீர் கோர்க்கவே கோர்க்காது.